அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 7 points to learn from லக்கி பாஸ்கர் மூவி. என்னடா மூவில இருந்து என்னடா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைக்கலாம். அண்ட் நான் எல்லாருக்கும் ஆல்ரெடி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மூவியை கண்டிப்பா பாருங்கன்ட்டு. அண்ட் இந்த மூவில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு 7 பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, நம்ம லைஃப்ல மிராக்கிள் மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கும். அதை நடத்துறதுக்காக யூனிவர்ஸே அனுப்பியிருக்கோம். அது யாருன்னா ஆண்டனி அப்படிங்கிற ஒருத்தர் அந்த மூவில ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் துல்கர் சல்மானோட லைஃப்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது ஒரு மிராக்கிள்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் வாட் யூ வாண்ட் இன் லைஃப் வில் நாட் ஹேப்பன், வாட் யூ டிசர்வ் வில் ஹேப்பன் அப்படின்னு அவரு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு அவரோட லைஃப்ல நடந்த விஷயத்த அவர் ஷேர் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு. லைஃப்ல நமக்கு எல்லாமே கிடைக்காது, எது நமக்கு தேவையோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவர் மிராக்கிள் மாதிரி ஒரு விஷயத்த துல்கர் சல்மான் லைஃப்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் என்னோட டைம் நல்லா இல்லைங்கிறதுக்காக அந்த நாளையே நான் வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த அரை மணி நேரம்னா அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அந்த ½ அன் ஹவர். அண்ட் அந்த ½ அன் ஹவர் நான் நல்லா இல்லைங்கிறதுக்காக என்னோட நாளையே நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அது நம்ம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் அது பாயிண்ட் நம்பர் 2. அண்ட் பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் நமக்கு நடக்குது, ஒரு பேடாக நடக்குது, நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம அழுது புலம்பி தான் அதை பண்ணணும் கிடையாது. அதை சிரிச்சுட்டே அந்த விஷயத்துலேருந்து எப்படி விலகி போகலாம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அண்ட் அந்த பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியாக ரொம்ப கேஷுவலாகவே அந்த மூவியில் சொல்லியிருப்பாங்க. அது பாயிண்ட் நம்பர் 3. அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 என்னன்னா, இப்போ நம்ம லைஃப்பில் மிராக்கிள் மாதிரி ஆண்டனி சார் எப்படி வந்தாரோ, அவங்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் போவாங்க. அதாவது ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஒரு தாபா மாதிரின்னு ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அவருக்கு 2-3 பேருக்கு வாங்குறதுக்கான காசு இருக்காது, அவங்க பையனுக்காக வாங்க மட்டும்தான் காசு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு அவரே காசே வாங்காமல் 3 பேருக்குமே ஃபுட்டு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷங்க நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். அது பாயிண்ட் நம்பர் 4. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்க அப்பா த மெயின் வில்லன் என்ன வேணால் சொல்லலாம். அவங்க அப்பாவை அவர் பேசவே மாட்டார். அந்த மூவி ஃபுல்லாகவே அவரால் தான் அவங்க ஃபினான்ஷியலாக லாஸ் ஆனாங்கன்னு சொல்லிட்டு பேசவே மாட்டார். ஆனால் அவர் துல்கர் சல்மான் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணிட்டு இருப்பாரு. நல்லா நோட் பண்ணிட்டு இருந்துட்டு கிளைமேக்ஸில் ஒரு வில்லன் புதுசாக ஒரு என்ட்ரிக்கு எப்படி கொடுப்பாரோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரியை கொடுத்துட்டு எதை பண்ணால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், எது பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாரு. அண்ட் அவர் பாயிண்ட் நம்பர் 5ன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னா, அவங்களோட ஒய்ஃப் சுமதி என்ன ரோல் ப்ளே பண்ணாங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் தான். அண்ட் அதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுற எல்லா டைம்லேருந்தும் ஒன்றும் இல்லாமல் 0லேருந்து ஹீரோவாக அவர் மாறுற வரைக்குமே அவங்க கூட இருப்பாங்க. அதாவது ஃபினான்ஷியலி ரொம்ப கம்மியாக இருக்கும் போதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அண்ட் கடைசியில் திரும்ப அவங்க இதுக்கே நார்மலான பீப்புளாக அவர் வரும்போதுமே எல்லா இடத்துலையுமே சுமதி அவங்க கூடயே தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க பாயிண்ட் நம்பர் 6. அண்ட் பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு நிறைய இடத்துல நம்ம ஒரு தலக்கணத்தோடு ஆடுவோம்ல, அப்படி ஆடும்போது கடவுள் நம்ம தலை மேலே 2 போடு போட்டு போதுண்டா ஆடுனது அடங்குடா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவருக்கு அது என்ன விஷயம் எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன், நீங்கள் மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் அவர் லைஃப்பில் வரும்போது, இதோட நீ ஆடினது போதும், இதோட நிப்பாட்டிக்கோ, திரும்ப உன்னோட நார்மல் லைஃபுக்கே பழையபடி மாறிடு, இதுக்கு மேலே நீ ஆடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதில் நடக்கும். அண்ட் இது எல்லாமே இந்த 7 பாயிண்ட்ஸுமே அந்த மூவியை பார்த்து ரொம்ப சூப்பராக கற்றுக்கலாம். அதாவது கெட்டதை மட்டுமே பண்ணி இப்போலாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயத்துலையும் அந்த படத்தில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.